வணக்கம். கீதா சுவாமி பப்ளிஷர்ஸ் யூடியூப் சேனலின் நாடு அதை நாடு தொடரின் அடுத்த பகுதியாக இன்று நாம் பார்க்க போகும் நாடு ஒரு மிகப்பெரிய ஆசிய நாடு. கிழக்கு மேற்காக 5000 கிலோமீட்டருக்கும் மேல் பரவி, வடக்கு தெற்காக 1600 கிலோமீட்டர் அளவுக்கும் பரவி 19 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கும் மேலான பரப்பளவை கொண்டிருக்கும் மிக பழமையான பகுதி இன்று இந்தோனேஷியா என்று அறியப்படும் பகுதி. இன்று நாம் பார்க்க போவது இந்தோனேசியா நாட்டை பற்றி. இந்தோனேசியா நாட்டின் பரப்பளவு 19 லட்சம் சதுர கிலோமீட்டர் என்று சொன்னேன். இந்த நாட்டின் மக்கள் தொகை 27 கோடி. 27 கோடி மக்கள் தொகையில் 24 கோடி மக்களுக்கும் இஸ்லாமிய மதத்தை பின்பற்றுபவர்கள். ஆகவே உலகின் மிகப்பெரிய இஸ்லாமிய நாடு எது என்று கேட்டால் நாம் தயக்கமின்றி இந்தோனேஷியா என்று சொல்லலாம். இந்தோனேஷியா 15,000க்கும் மேற்பட்ட தீவுகளை கொண்டிருக்கும் ஒரு தீவு கூட்டம். இந்த தீவு கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட தீவுகளில் மக்கள் நிரந்தரமாக வசித்து வருகிறார்கள். மத்திய தரைக்கடல் பகுதியில் பூமத்திய ரேகைக்கு அருகில் வரும் நாடுகளில் ஒன்று இந்தோனேஷியா தீவு கூட்டம். மத்திய தரைக்கடல் தட்பவெப்பத்தை கொண்டிருக்கும் நாடு. மிக அதிகமான வெயிலும் கிடையாது, மிக அதிகமான குளிரும் கிடையாது. எந்த நேரமும் போதுமான அளவு வெயிலும் புழுக்கம் அதிகமாகவும் இருக்கின்ற ஒரு பகுதி. ஆதலால் இந்த பகுதி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே வேளாண்மைக்கு ஏற்ற ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது. மேற்கு பகுதியில் சுமத்ரா என்ற தீவில் தொடங்கி ஜாவா, போர்னியா, சுலவேசி, நியூகினியா என்ற மாபெரும் தீவுகளோடு சேர்ந்து இடையிடையே பல தீவுக்கூட்டங்களை கொண்ட நாடு இந்தோனேஷியா. இந்த நாட்டில் எரிமலைகள் மிகவும் அதிகம். உயிருள்ள எரிமலைகள் என்று சொல்லப்படும், இன்றும் எரிமலை குழம்புகளை கக்கி கொண்டிருக்கும் எரிமலைகள் அதிகமாக இருக்கும் நாடு இந்தோனேஷியா நாடாகும். இந்த நாட்டின் மக்கள் தொகையில் 40% மேற்பட்ட மக்கள் ஜாவா தீவில் மட்டுமே வசித்து வருகிறார்கள். இந்தோனேஷியாவின் தலைநகரம் ஜகார்த்தா. ஜகார்த்தாவில் மட்டுமே, ஜகார்த்தா அதை சுற்றியுள்ள பெருநகர பகுதியில் மட்டுமே 4 கோடி மக்கள் வசிக்கிறார்கள். உலகில் மிக அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகர்ப்புறம் என்றால் அது ஜகார்த்தா தான். இவ்வளவு அதிகமான மக்கள் வசிப்பதாலும் மிகவும் மக்கள் நெருக்கம் அதிகமாக இருப்பதாலும் இந்த இந்தோனேஷியாவின் தலைநகரத்தை தற்பொழுது ஜகார்த்தாவிலிருந்து ஜாவா தீவிலிருந்தே மாற்றி பக்கத்தில் போர்னியா தீவில் இருக்கும் ஒரு புதிய நிலப்பகுதியில் மாற்ற வேண்டும் என்ற மக்கள் கோரிக்கையினால் கடந்த 10 ஆண்டுகளாக ஒரு புதிய தலைநகரை அங்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். நுசாந்திரா என்ற அந்த புதிய தலைநகரத்திற்கு ஏன் நுசாந்திரா என்று பெயர் வைத்தார்கள் என்றால், நுசா என்றால் இந்தோனேஷிய மொழியில் தீவு என்று பெயர், ஆந்திரா என்றால் வெளிப்புறம் என்று பொருள். ஆக ஜாவா, சுமத்ரா போன்ற பெரும் தீவு கூட்டத்தை தாண்டி வெளிப்புறம் இருக்கும் ஒரு தீவில் உருவாக்கப்படும் ஒரு நகரம் என்ற பொருளில் இந்த நுசாந்திரா என்ற தலைநகரத்தை இந்தோனேஷியர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்தோனேஷியா என்ற பெயரே ஒரு 150 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லை. இந்தோனேஷியா அதற்கு முன்பு தனித்தனி தீவுகளின் பெயரில் தான் அறியப்பட்டன. சுமத்ரா என்றும், ஜாவா என்றும், போர்னியா என்றும். அதன் பிறகு ஐரோப்பியர்கள் கடற்பயணம் மூலம் கண்டறிந்த தீவு கூட்டத்தில் இந்த தீவு கூட்டங்கள் முதன்மையாக இருப்பதால் இந்த தீவு கூட்டத்தை அவர்கள் இந்தியாவிற்கு கிழக்குப்புறம் இருக்கும் தீவுகள், இந்திய தீவுகள், ஆசியாவில் இருக்கும் இந்திய பகுதி என்ற பொருளில் இந்தோனேஷியா என்று வைத்தார்கள். சிலர் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இதற்கு மலாய்னேஷியா என்றும் பெயர் வைத்து சில வரலாற்று அறிஞர்கள் அழைக்கத் தொடங்கினர். ஆனால் இறுதியில் 1860-90 வாக்கில் இந்தோனேஷியா என்ற பெயரே நிலை பெற்று விட்டது. ஆக இந்தோனேஷியா என்ற பெயரே
ஏறத்தாழ 150 ஆண்டுகளுக்குள் வந்த ஒரு பெயர். இந்த இந்தோனேஷியாவை கடைசியாக ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்கள் ஐரோப்பியர்கள் டச்சு நாட்டினர். டச்சு என்றால் நெதர்லாந்து நாட்டினர். இந்த நெதர்லாந்து நாட்டினருக்கு முன்பு இந்த பகுதியை முதலில் கடல் வழி கண்டுபிடித்து வந்த ஐரோப்பியர்கள் போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள் ஏன் இங்கு வந்தனர் என்றால், போர்ச்சுகீசியர்களுக்கு முன்பு இந்த பகுதிகளில் வணிகம் செய்து கொண்டிருந்தவர்கள் அராபியர்கள். ஏறத்தாழ 1000 ஆண்டுகளுக்கு மேலாக அராபியர்கள் இந்த தீவுகளுக்கும் ஐரோப்பாவுக்கும் இடையே பாலமாக இருந்து கொண்டிருந்தனர். நாம் நமது தமிழ்நாடு வரலாற்றின் பழைய வரலாற்றை படிக்கும் பொழுது படித்திருப்போம், சோழர்கள் ஆட்சியின் பொழுது தென்கிழக்காசிய தீவுகளை ராஜேந்திர சோழன் கைப்பற்றி தனது மேலாதிக்கத்தை நாட்டினான் என்று. அதற்கு என்ன காரணம் என்று படிக்கும் பொழுது, தமிழ் வணிகர்கள் சீனாவோடு வணிகம் செய்ய இந்த கடல் பகுதியை பயன்படுத்தும் பொழுது அராபிய வணிகர்கள், கடற்கொள்ளையர்கள் சிலர் தமிழ் வணிகர்களை தாக்கிய காரணத்தினால் அவர்களை பாதுகாப்பதற்காக தனது மேலாதிக்கத்தை இந்த பகுதிகளில் நிலைநிறுத்தினான் ராஜேந்திர சோழன் என்று நாம் படித்திருப்போம். எனில் கிபி 500-1000 இந்த காலகட்டத்தில் இந்த பகுதிகளில் அதிகமாக வணிகம் செய்தவர்கள் தமிழ்நாட்டுக்காரர்களும் அராபியர்களும். சீனாவுக்கும் இதன் வழியாக சென்று வந்து கொண்டிருந்தார்கள். இந்த வணிகத்தில் முக்கியமாக இருந்த வணிகம் நறுமணப் பொருட்கள் வணிகம், ஸ்பைசஸ் ட்ரேட். அதாவது ஏலக்காய், கிராம்பு, மிளகு மற்றும் திப்பிலி போன்ற பல்வேறு பொருள்களை இந்த பகுதியிலிருந்து தான் அராபியர்கள் பெற்று ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்று வந்தார்கள். இந்த வணிகத்தில் இருக்கும் மிக பெரும் லாபத்தை அறிந்த ஐரோப்பியர்கள் அங்கிருந்து இந்த பகுதி எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அவர்களது கடற்பயணங்களையே தொடங்கினார்கள். பார்த்தலோமியோ டயஸ் 1498 தென்னாப்பிரிக்காவின் நன்னம்பிக்கை முனையை கண்டறிந்தார் என்று படித்திருக்கிறோம். 1498 வாக்கில் பார்த்தலோமியோ டயஸுக்கு அதே காலகட்டத்தில் வாஸ்கோடகாமா இந்தியாவுக்கு கடல் வழியை கண்டுபிடித்தார் என்று படித்திருக்கிறோம். இவை எல்லாவற்றிற்கும் மூல காரணம் இந்த இந்தோனேஷியாவில் கிடைக்கும் நறுமணப் பொருட்கள் தான். ஒரு வழியாக இந்த பொருட்களின் தாயகத்தை அறிந்த ஐரோப்பியர்கள் தங்களது வணிக நிறுவனங்களை இங்கு தொடங்கிய காலகட்டம் தான் 1400-500 வாக்கில். அதிலிருந்து ஏறத்தாழ 200-250 ஆண்டுகள் இங்கு போர்ச்சுகீசியர்களும் அவர்களை தொடர்ந்து டச்சுக்காரர்களும் இந்த நாட்டை அரசியல் ரீதியாகவும் ஆட்சி செய்ய தொடங்கினர். 2ஆம் உலகப் போரின் சமயத்தில் இங்கு இந்தோனேஷிய தேசியம் என்பது வளரத் தொடங்கி டச்சுக்காரர்களை வீழ்த்தி ஜப்பானியர்கள் இந்தோனேஷியாவை கைப்பற்றிய பொழுது இந்தோனேஷியா ஒரு தனி தேசியமாக, தனி நாடாக உருவாவதற்கு தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள். 2ஆம் உலகப் போரின் இறுதியில் 1945 தங்களை தனி நாடாக பிரகடனப்படுத்தி கொண்ட இந்தோனேசியர்கள் 1949 உலகம் முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டு தனி நாடாக மாறினார்கள். இந்தோனேஷிய உருவாக்கத்தில் சுகார்னோ, சுஹார்டோ என்ற இருபெரும் தலைவர்களை பற்றி நாம் அதிகம் படித்திருப்போம். ஏறத்தாழ விடுதலை பெற்ற இந்தோனேஷியாவின் முதல் 40-45 ஆண்டுகளை இந்த இரு தலைவர்கள் சேர்ந்து ஆண்டு இந்தோனேஷியா என்ற நாட்டை உருவாக்கினார்கள் என்று சொல்லலாம். இந்த நாட்டில் எரிமலை அதிகம் என்று சொல்லியிருந்தேன். எரிமலையின் காரணமாக இந்த நாட்டின் மணல் தாது பொருட்கள் நிரம்பிய ஒரு செழிப்பான மணல் பகுதியாக மாறியதால் இங்கு போட்டது எல்லாம் முளைக்கும் என்ற ஒரு செழுமையான பகுதி. அதனால்தான் இங்கு நறுமணப் பொருட்கள் அதிகம் கிடைத்ததாக சொல்கிறார்கள். இந்த நறுமணப் பொருட்கள் வருவதற்கு முன்புமே இங்கு நெல் சாகுபடியில் இந்தோனேஷியா முதன்மையான இடத்தில் இருந்ததாக சொல்கிறார்கள். கிமு 2000 வாக்கில் தைவான் பகுதியிலிருந்து மக்கள் இந்தோனேஷியாவுக்கு இடம்பெயர்ந்து வந்து இங்கு நெல் பயிரிட்டதாக சில குறிப்புகளில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தொல்பொருள் ஆராய்ச்சி செய்பவர்கள் இந்தோனேஷிய பகுதி ஏறத்தாழ 50,000 ஆண்டுகளுக்கு முன்பே மனித நடமாட்டம் இருந்த பகுதியாக சொல்கிறார்கள். 2 லட்சத்திலிருந்து 20 லட்சம் ஆண்டுகள் முன்பு உள்ள காலகட்டத்தில் நமது மனிதர்களுக்கு முன்பு இருக்கின்ற ஹோமோ எரெக்டஸ் போன்ற மனிதர்களும் இந்த பகுதியில் வாழ்ந்திருப்பதற்கான தொல்பொருள் ஆய்வுகளை மேற்கொண்டு கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு சில மண்டை ஓடுகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே இந்தோனேஷிய பகுதி என்பது 20 லட்சம் ஆண்டுகளுக்கு மேலாக மனிதர்களும் மனிதர்களின் மூதாதையர்களும் வசித்து வந்த ஒரு பகுதியாக அறியப்படுகிறது.
ஆஸ்திரேலியாவுக்கு மனிதர்கள் இடம்பெயர்ந்து செல்வதற்கும் விலங்குகள் ஆஸ்திரேலியா செல்வதற்கும் கூட இந்தோனேசிய நிலப்பகுதி தான் பயன்பட்டிருக்கும் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். இந்த பகுதியில் ஏற்பட்ட வேளாண்மை வளர்ச்சியாலும் வணிகத்திற்கு சீனாவோடும் ஐரோப்பாவோடும் இணைப்பதற்கான கடல் பகுதியாகவும் இந்த பகுதி விளங்கியதால் ஏற்பட்ட வளர்ச்சியில் இந்த பகுதி தீவு பொருளாதாரத்தில் நன்கு வளர்ந்தது. ஆனால் இந்த பொருளாதாரத்தின் நன்மை எல்லாமே இந்த பகுதியில் வணிகத்தில் ஈடுபட்டிருந்த பிற நாட்டு வணிகர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சென்ற காரணத்தினால் இங்கு இருக்கும் மக்கள் வறுமையிலேயே உழன்று கொண்டிருந்தார்கள். விடுதலை கிடைத்த பிறகும் இவர்களது மக்கள் நெருக்கம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்களால் வெகு வேகமாக பொருளாதார வளர்ச்சியை அடைய முடியவில்லை. எனினும் ஓரளவு நன்றாக பொருளாதார வளர்ச்சி அடைந்த நாடாக இந்தோனேஷியா தற்பொழுது விளங்கி கொண்டிருக்கிறது. அதற்கு இங்கு கிடைக்கும் இயற்கை பொருள்களான ரப்பர், காஃபி, பாமாயில் உற்பத்தியில் இந்தோனேஷியா சிறந்து விளங்குகிறது. நிலக்கரி இங்கிருந்து சுரங்கங்களிலிருந்து நிறைய வெட்டி எடுக்கப்படுகின்றன. நிக்கல் அதிகமாக கிடைக்கின்ற ஒரு நாடாக இந்தோனேஷியா இருக்கிறது. இப்படி புவியியல் வளம் அதிகமாக இருக்கின்ற ஒரு நாடு இந்தோனேஷியா. வேளாண்மை வளர்ச்சி நன்றாக ஏற்படுவதற்கு ஏதுவான மண்பகுதி இருக்கின்ற நாடு இந்தோனேஷியா. இந்த நாடு ஐரோப்பியர்கள் வருவதற்கு முன்பு அராபிய வணிகர்களின் கட்டுப்பாட்டில் இருந்தது என்று பார்த்தோம். அதற்கு முன்பு இந்த நாடு எப்படி இருந்தது என்றால், அங்குதான் மிக முக்கியமான இந்த பகுதிகளில் இந்திய கலாச்சாரத்தின் தாக்கத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தென்கிழக்கு ஆசிய நாடுகள் இந்திய நாட்டின் ஒரு இந்திய பண்பாட்டின் வளர்ப்பிடம் என்று வரலாற்றில் சொல்வார்கள். இந்தியாவில் உருவான இராமாயணம், மகாபாரதம், இந்திய பண்பாடு, இந்து சமயத்தின் பல்வேறு பிரிவுகள் எல்லாமே இந்திய வணிகர்கள் மூலயமாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கெல்லாம் பரவியது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். கம்போடியா வரை, வியட்நாம் வரை, ஏன் சீனாவின் தென்பகுதியில் கூட இந்துக்கள் கோயில்கள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த இந்தோனேசிய தீவுகளில் கிபி 5ஆம் நூற்றாண்டிலிருந்தே, அதாவது தமிழ்நாட்டில் பல்லவர் ஆட்சி நடந்த காலத்திலிருந்தே இந்து சமயத்தின் தாக்கம் இந்த பகுதிகளில் அதிகமாக இருந்திருக்கிறது. சுமத்ராவை ஆண்ட ஸ்ரீவிஜய பேரரசும் ஜாவாவை ஆண்ட சைலேந்திர பேரரசுகளும் புத்த மதத்தையும் இந்து மதத்தையும் பின்பற்றிய இந்தோனேஷிய அரசுகள். இவர்கள் மிக பெரிய கோயில்களை இங்கு உருவாக்கினார்கள். போராபுதூர் எனப்படும் உலகின் மிகப்பெரிய புத்த சமய பகுதி இந்தோனேஷியாவில் தான் இருக்கிறது. அதே போல் பிரம்பனான் எனப்படும் இந்து சமய கோயில் இருக்கும் பகுதியும் இங்கு இருக்கிறது. இதை மட்டுமல்ல, பாலி தீவுகளில் மிக அதிகமான இந்து சிறு சிறு கோயில்கள் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். பல்வேறு இந்து சமய சடங்குகளையும் நாம் இந்தோனேஷியாவில் பின்பற்றி வருவதை கண்டிருக்கிறோம். இந்தோனேஷியா என்பது வெறும் பெயரில் மட்டும் இந்தியாவை வைத்திருக்கும் ஒரு நாடு அல்ல. பண்பாட்டில் இந்தியாவின் பல கூறுகளை உள்ளடக்கிய வரலாற்றை தன்னுள் கொண்டிருக்கும் நாடு இந்தோனேஷியா நாடு. இன்று 80-85% மேற்பட்டவர்கள் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இது தொடக்க காலத்தில் சைவ மதமும் வைஷ்ணவ மதமும் பரவி இருந்த ஒரு நாடு. அதற்கு முன்பு இயற்கையை வழிபடும் மனிதர்கள் அதிகமாக வசித்த நாடு இந்தோனேஷியா. இயற்கை என்றால் இங்கு ஒரு விசித்திரமான பழக்கம் இருப்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு சில பழங்குடி மக்கள் வாழும் தீவுகளில் மனிதர்கள் இறந்துவிட்டால் அவர்களை ஒரு குகையிலோ அல்லது ஒரு பகுதியிலோ கொண்டு போய் ஏறத்தாழ 4 ஆண்டுகள் வைத்திருப்பார்களாம். அதன் பிறகு அவர்களை அடக்கம் செய்வதற்கான சடங்குகளை கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் செய்வார்களாம். அதன் பிறகுதான் அவர்களை அடக்கம் செய்வார்களாம். ஏனென்றால் இவர்களுடைய மத சடங்குகளின் அடிப்படை என்னவென்றால் மூதாதையர் வழிபாடு. அதாவது இறந்த உடலிலிருந்து உயிர் உடனடியாக வெளியே போனாலும் அவர்கள்தான் தங்களை காப்பதாக அவர்கள் எண்ணிக்கொண்டு அந்த மூதாதையர் வழிபாட்டிற்கு அடிப்படை தேவையான சடங்குகளை தான் இங்கு இருக்கும் பழங்குடியினர் பின்பற்றி வந்ததாக வரலாற்று அறிஞர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அதை தாண்டி உராங்குட்டான் எனப்படும் குரங்குக்கும் மனிதனுக்கும் இடைப்பட்ட ஒரு விலங்கு இனம் உராங்குட்டான் இந்தோனேஷியாவில் தான் இருக்கிறது. மிக செழுமையான பசுமை மாறாக்காடுகள், மழைக்காடுகள் நிறைந்த பகுதி இந்தோனேஷியா. இந்த மழை காடுகளில் இருக்கின்ற அரிய வகை விலங்கினங்கள் உலகின் வேறு பகுதிகளில் இருப்பதில்லை என்கிறார்கள்.
அதே போல் இந்த தீவு கூட்டங்களை சுற்றி இருக்கும் கடல் பகுதிகளில் உள்ள பவழப்பாறைகள் மிக பழமையானவை, மிகவும் புதுமையானவை என்றும் சொல்கிறார்கள். அதாவது உலகின் பவழப்பாறைகளில் 20% மேற்பட்ட பவழப்பாறைகள் இந்தோனேஷிய தீவுகளை ஒட்டியே அமைந்துள்ளன. இங்கு இருக்கும் மீன் இனங்கள் மிகவும் அரிய வகை மீனினங்கள். மிகவும் பல வண்ணங்களில் ஆழ்கடலில் வசிக்கும் மீன்களை ஆழ்கடலில் சென்று ஆராய்ச்சி செய்யும் ஆய்வியலாளர்கள் புகைப்படம் எடுத்து வீடியோ எடுத்து நமக்கு காட்டும் பொழுதுதான் உலகில் இப்படியெல்லாம் வண்ண வண்ண மீன்கள் இருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. மீன்கள் மட்டுமல்ல, இங்கு இருக்கும் உயிரினங்களே பல விதமான உருவங்களில், அந்த உருவங்களுக்கு நாம் பெயர் கூட அளிக்க முடியாது. அப்படி அதை மீன் என்றும் சொல்ல முடியாது. நமக்கெல்லாம் தெரிந்த கடல் உயிரினங்கள் என்று நம்மை பட்டியலிட சொன்னால் என்ன சொல்லுவோம்? மீன்கள், ஆமைகள், ஆக்டோபஸ்கள், மீன் பாம்புகள், இப்படித்தான் சொல்லுவோம். ஆனால் டால்ஃபின்கள் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம். ஆனால் இங்கு இருக்கின்ற அந்த ஆழ்கடலில் வசிக்கின்ற உயிரினங்களை பார்த்தால் நாம் பிரமித்து போய்விடுவோம். நிலங்களில் வசிக்கின்ற உயிரினங்களை விட சுவாரஸ்யமான, ஆச்சரியப்படத்தக்க உயிரினங்கள் அதிகம் இருக்கின்ற கடல் பகுதி இந்த பகுதி. ஏனென்றால் இதற்கு இன்னொரு காரணம் சொல்கிறார்கள். பசிபிக் பெருங்கடலும் இந்திய பெருங்கடலும் ஒன்றாக சேரும் இடம் இந்த இந்தோனேஷிய தீவு கூட்டங்கள் என்று சொல்கிறார்கள். த ஃபயர் ஆஃப் பசிபிக், ரிங் ஆஃப் பசிபிக் ஃபயர் அப்படிங்கிற ஒரு பகுதி இந்த இந்தோனேஷியாவை ஒட்டி பிலிப்பைன்ஸு, ஜப்பான் மூலயமா அப்படியே போய் கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா வழியாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வட்டம் இருக்கும். இந்த பகுதியில் வந்து ரொம்ப வெப்பநிலை அதிகமாக இருக்கிற, கடல் நீரோட்டம் அதிகமாக இருக்கிற ஒரு பகுதி, அடிக்கடி நிலநடுக்கம் வர்ற பகுதி. எனவே இங்கு புதிய நிலப்பகுதிகளும் கடலில் வந்து புதுமையான பகுதிகளும் மாறிக்கிட்டே இருக்கும். திடீரென தீவுகள் உருவாகும். இன்று பார்த்த தீவுகள் திடீரென்று 2 நாள் கழித்து இருக்காது, மறைந்துவிடும். இப்படி புதியதாக உருவாகும் தீவுகளும் புதியதாக மறைந்து கொண்டிருக்கும் தீவுகளும் நிறைந்த ஒரு பகுதி இந்தோனேஷிய தீவு கூட்டம். இங்கே இருக்கின்ற மக்களினுடைய பண்பாடுகளும் பழமைக்கு பழமையாகவும் புதிய பண்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் தாராள மனப்பான்மை உள்ளவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள். இந்த இந்தோனேஷிய தீவு கூட்டங்கள் ஆன்மீக சுற்றுலா செல்பவர்களுக்கும் சரி, கடல் பயணங்களை ஆர்வமுள்ளவர்கள் செல்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இயற்கை வளங்களை காண்பதற்கு விருப்பப்படுபவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது பல்வேறு மனித கூட்டங்களையும் அவர்களது பழக்க வழக்கங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எதுவுமே தேவையில்லை, ஒரு கடற்கரை ஓரத்தில் சென்று 2 நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது உணவு சுற்றுலா என்று சொல்லும்படி பலவிதமான உணவுகளை ருசிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களாக இருந்தாலும் சரி, இந்தோனேஷியா எல்லோருக்கும் எல்லோருக்கும் ஏதுவாக இருக்கின்ற ஒரு சுற்றுலா தலமாக, உலகின் சுற்றுலா தலமாக இந்தோனேஷிய தீவு கூட்டங்கள் விளங்குகின்றன என்று சொல்லலாம். அட்வென்ச்சர் டூரிசம் எனப்படும் சாகச சுற்றுலா செல்வதற்கும் ஏற்ற இடம் இந்தோனேஷியாவில் பல இடங்கள் இருக்கின்றன. பல எரிமலைகள், இன்னும் குழம்புகளை கக்கி கொண்டிருக்கும் எரிமலைகள் அருகில் கூட சென்று பார்த்து இப்படி அதாவது நாம் பூமியில்தான் இருக்கிறோமா அல்லது வேறு கிரகத்திற்கு சென்று விட்டோமா என்று ஆச்சரியப்படத்தக்க பகுதிகள் எல்லாம் இந்தோனேஷியாவில் இருக்கின்றன. ஆகவே இந்தோனேஷியா எல்லோருக்கும் ஏற்ற ஒரு சுற்றுலா வசதியான ஒரு நாடு என்பதில் வேறு கருத்தே இல்லை. மக்கள் நெருக்கம் அதிகமாக உள்ள ஜாவா பகுதியிலிருந்து மக்கள் வசிக்காத ஆயிரக்கணக்கான தீவு கூட்டங்கள் வரை பல நிலப்பகுதிகளை உள்ளடக்கிய இந்தோனேஷியா உலகின் அதிசயங்களுள் உண்டு. நாம் வாழ்நாளில் பார்க்க வேண்டிய நாடுகளுள் இந்தோனேஷியாவும் ஒன்று. கண்டிப்பாக சென்று பாருங்கள். நன்றி, வணக்கம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.